ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகமே ஒரு பெரிய அதிர்ச்சியிலையும் சோகத்திலையும் உறைஞ்சு போயிருக்குங்க. காரணம் நம்ம தமிழ் சினிமாவின் இயக்குனர் இமயம்னு போற்றப்படுற பல அற்புதமான காவியங்களை நம்மளுக்கு கொடுத்த இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் இன்று காலமாயிருக்காரு. அவருக்கு வயது 84. நீலாங்கரையில் இருக்கிற அவரோட இல்லத்தில் உடல்நல குறைவு காரணமாக அவர் உயிர் பிரிஞ்சிருக்குங்க. இந்த செய்தி இப்போ சோஷியல் மீடியாவில் எல்லோருக்கும் மிகப்பெரிய வருத்தத்தையே கொடுத்துருக்குன்னு சொல்லலாங்க. பாரதிராஜா சார்னு சொன்னாலே நம்ம எல்லோருக்குமே ஞாபகம் வர்றது அவரோட 16 வயது நிலை படம் தாங்க. அது பார்த்திங்கன்னா 1977 அந்த படம் மூலமாக தான் இவர் அறிமுகமானார். தமிழ் சினிமாவை வேறு ஒரு தளத்துக்கும் கூட்டிகிட்டு போனார். கிராமத்து கதைகளை எவ்வளோ இயல்பாக, அதே சமயம் எவ்வளவு அழுத்தமாகவும் அழகாகவும் சொல்ல முடியும் அப்படிங்கிறத அந்த படத்தில் நம்ம பார்க்கலாங்க. வெறும் படங்களை மட்டும் எடுக்கலைங்க அவர். அது மட்டும் இல்லாமல் அவர் நிழல்கள், அலைகள் ஓய்வதில்லை, முதல் மரியாதை அப்படின்னு வரிசையாக தமிழ் சினிமாவுக்கு தங்கமான படங்களை கொடுத்தாருன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லைங்க. அவரோட திறமைக்கு கிடைச்ச அங்கீகாரமாக பத்மஸ்ரீ விருது, 6 தேசிய விருதுகள், தமிழ் நாட்டு அரசோட உயரிய கலைமாமணி விருதுன்னு எக்கச்சக்கமான கௌரவங்கள் அவரை தேடி வந்துச்சு. சமீப காலமாக, அதாவது ரீசன்ட் டேஸாக அவரோட மகன் மனோஜ் அவர்களோட மறைவுக்கு பிறகு அவர் மனம் ரொம்பவே உடஞ்சி போயிருந்தார். அந்த துயரம் தான் அவரை ரொம்பவே பாதிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். இன்றைக்கி அவர் நம்ம கூட இல்லை அப்படிங்கிறத நம்மளால் ஏற்றுக்கவே முடியலைங்க. பாரதிராஜா சார் இருக்கிற வரைக்குமே தமிழ் சினிமா படங்கள் பேசப்படுங்க. இந்த பெரிய ஜாம்பவானை இழந்துட்டு நிற்கிறோம். இந்த நேரத்தில் அவரோட குடும்பத்தாருக்கு, ரசிகர்களுக்கும் எங்களோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோங்க. நீங்கள் பாரதிராஜா சாரோட எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.